எங்கே போனாலும் எனக்கு மதிப்பே கிடையாது. என்னை ஒரு நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல. ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் மறந்தே போயிட்டீங்க. உங்களை மதிக்காத இடம்னு தெரிஞ்சு நீங்கள் போகிறது உங்கள் தப்பு தானே. இதை தெரிஞ்சு நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க மேலே தப்பு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? யோசிச்சு பாருங்கள். தப்பு யாரோடதுன்னு உங்களுக்கே புரியும். ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. தன்மானங்கிறது உயிரை விட மேலே. நம்ம பணக்காரங்களோ ஏழையோ இருக்கோ இல்லையோ, சாப்பிட்றோமோ இல்லை பட்னியாக கிடக்குமோ அது நம்ம பிரச்சனை. ஆனால் உங்கள் தன்மானத்தை இந்த இடத்துக்கு போனால் இழந்துருவோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்த அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்கள் சுயமரியாதையை விட அந்த இடத்துக்கு போகணுங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. உண்மை தானே? உயிர் வாழணுங்கிறது முக்கியம்தான். ஆனால் மானத்தோட வாழணுங்கிறது அதை விட முக்கியம்தான். ஒரு இது சொல்லுவாங்க, நீ போராடுறது கரெக்டு, ஆனால் மானம் இல்லாதவங்க கூட போராடினா ரோட்டில் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அவன் யோசிக்கவே மாட்டான். உன்னை அசிங்கப்படுத்துறதா நினச்சி அவனையே அவன் ரோட்டில் கேவலப்படுத்திக்கிறதுக்கும் தயங்க மாட்டான். இப்படிப்பட்ட மனுஷங்களுக்காக நம்மளை அசிங்கப்படுத்திக்கணுமா அப்படிங்கிற கொஷின் மார்க்குக்கு பதில் தேடுங்க. உங்கள் ஒர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களை சார்ந்து தான் அவங்க இருக்காங்க. நீங்கள் உங்களை மட்டுமே சார்ந்து தான் இருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு யாரோட உதவியும் இல்லை. இதுக்கப்புறமும் யாரும் உதவி செய்ய போகிறதும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த நிமிஷத்தில் இருந்தாவது சுயமரியாதையோட நான் எப்படி தன்மானத்தோடு வாழ்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் உலகத்துக்கு காட்டணும். நம்மக்கிட்ட காசு இருக்கா இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தரதை விட அடுத்தவங்க முன்னாடி கை நீட்டை கடன் வாங்காமல் நம்ம இருக்கோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு தன்மானத்தோடு வாழுங்க. அதுதான் இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய சொத்து. அதை இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உயிர் வாழ்கிறதே டோட்டலி வேஸ்ட். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரில. புரிஞ்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.